வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அங்கிருந்து வரக்கூடிய பிரத்யேக காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். முன்னாடி தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. இந்நிலையில் அங்கு பலதரப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு 4:45 மணி அளவிலேயே பக்தர்களுடைய அனுமதியும் நிறுத்தப்பட்டு தற்பொழுது மத்திய அமைச்சர் அங்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது சிறப்பு தரிசனம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக அவர் உள்ளே சென்ற காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். அமித்ஷா தற்பொழுது கோவிலுக்குள்ள போயிருக்கக்கூடிய நிலையில சுமார் எவ்வளவு நேரம் இந்த தரிசன நிகழ்வானது நடக்க இருக்கிறது? அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? ஒரு பெரிய கூட்டம், ஒரு வீக்கெண்டுன்றதுனால திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தி இருக்காங்க? அங்குள்ள சூழல் என்ன பிரபாகரன்? வணக்கம். பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவில்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்யறதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்கிறாரு. இந்த தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் ரமணாசிரமத்துல போயிட்டு பல்வேறு வழிபாடுகளையும் பூஜைகளையும் நிகழ்த்திருக்கிறாரு அமைச்சர் அமித்ஷா. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது நீங்க சொன்னது போல வார இறுதி நாள் பொதுமக்களும் சரி பக்தர்களும் சரி காலையில இருந்தே அளவுக்கு அதிகமா வந்துகிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் மத்திய அமைச்சரோட வருகையின் காரணமா கோவில்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. அதே போல அமைச்சரோட தரிசனம் சமயத்துல அதாவது ஏற்கனவே கியூல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி தனியா காவல்துறை தரப்புல அடையாள அட்டைகளும் கொடுத்திருந்ததா சொல்லியிருந்தாங்க. அந்த அடையாள அட்டைகள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களும் வரைக்கும் மட்டும்தான் அமைச்சரோட கோவில் தரிசனத்தின் போது உள்ளே அனுமதிக்கப்படுவாங்கன்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருந்தாங்க. இந்த தரிசனம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 to 45 நிமிடம் கோவில் இருக்கக்கூடிய எல்லா பிரகாரங்களையும், அது அண்ணாமலையார் அப்புறம் உண்ணாமலை அம்மன் அங்க மற்ற இடங்கள்ல பிரகாரங்கள் இருக்கக்கூடிய சாமிகளையும் வழிபாடு செய்துட்டு அங்கிருந்து மீண்டும் சாலை மார்க்கமா மீண்டும் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ரமணாசிரமத்துக்கு வர போறாரு. ரமணாசிரமம்னு பார்க்கும்போது ரமணாசிரமத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அங்க சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நிகழ்ச்சியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து சாலை மார்க்கமா மீண்டும் புதுச்சேரி நோக்கி போறாரு. ஆனா இந்த கோவில்லையும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதே போல அடுத்தது ரமணாசிரமத்திலையும் வழிபாடு நடத்தக்கூடிய சூழல்ல அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கறதுதான் ரமணாசிரமம் நிர்வாகம் தரப்புல சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளை முடிச்சிட்டு சாலை மார்க்கமா புதுச்சேரிக்கு போறாரு அமைச்சர் அமித்ஷா. பிரபாகரன், இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்கெண்ட் டைம்ல ஒரு பெரிய பக்தர் கூட்டம் திருவண்ணாமலையில வந்திருப்பாங்க. ஸோ அமைச்சர் வருகையை ஒட்டி பக்தர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி இருக்காங்க?
பக்தர்கள் கூட்டம்னு பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிரத்யேகமா அவங்களுக்கு அடையாள அட்டைகள் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் உள்ள அனுமதிக்கிறாங்க. இருந்தாலும் பக்தர்கள் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காண்டி ஒவ்வொருத்தரா கூட்ட நெரிசல் உள்ள போய் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி ஒவ்வொருத்தரா குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் தொடர்ந்து அனுமதிச்சுட்டு இருக்கதா நம்மளால இங்க பார்க்க முடியுது. இருந்தாலும் கிரிவல பாதையிலுமே பாத்தீங்கன்னா அவர் ஹெலிபேட்ல இறங்கிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமா தான் அண்ணாமலையார் கோவில் நோக்கி போயிருந்தாரு. ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது எல்லாமே கிரிவல பாதையில தான். அந்த கிரிவல பாதையிலுமே பக்தர்களுக்கு பிரத்யேகமா அவரு போகும்போது, சாலையில போகும்போது பக்தர்களுக்கு எந்தவித இடையூறு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேரிகார்டுகள் போட்டு அவங்க எந்தவித இடையூறு இல்லாம நடந்து போகணும்னு சொல்லி பிரத்யேகமா அந்த ஏற்பாடும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல செஞ்சிருந்தாங்க. கோவில்னு பார்க்கும்போது பக்தர்கள் சிரமப்படாம இருக்கணுன்றதுக்காண்டி தான். ஏன்னா நிகழ்ச்சின்னு பார்க்கும்போது திட்டமிட்டது முதல்ல ரமணாசிரமம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இரண்டாவதா தான் அண்ணாமலையார் கோவிலுக்கு போறதா இருந்தது. ஆனா பக்தர்கள் கோவில்ல நீங்க சொன்னது போல வார இறுதி நாள்னு சொல்லியிருந்தீங்க, பக்தர்களும் அதிகமா வந்திருப்பாங்க. அதனால பக்தர்கள் அவதிக்குள்ளாக கூடாதுன்றதுக்காண்டி தான் அதாவது அந்த பிளானை மாத்திட்டு முதல்ல ரமணாசிரமம் போகாம அண்ணாமலையார் கோவில் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்து ரமணாசிரமம் வர்றதுக்கு அதை நம்ம இப்ப பாக்குறோம். நன்றி பிரபாகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.